ஈரப்பதம் அளவை 22% உயர்த்தி வழங்காத ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து தஞ்சையில் திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். நெல்லின் ஈரப்பதம் அளவை 22% உயர்த்தி வழங்காத ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து தஞ்சையில் திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் திமுக விவசாய அணி செயலாளர் OKS விஜயன் தலைமையில் நடைபெற்றது. இதில் திமுக எம்எல்ஏக்கள் சந்திரசேகரன், நீலமேகம், அன்பழகன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தஞ்சை பாராளுமன்ற முரசொலி முன்னாள் எம்பிக்கள் பழனி மாணிக்கம், ராமலிங்கம் மற்றும் திருச்சி, பெரம்பலூர் மாவட்ட செயலாளர்கள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு தமிழகத்தை வஞ்சிக்கும் ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக, மதிமுக, மனிதநேய மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, VCK, SDBI கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள், தொண்டர்கள் கொண்டனர். ஆர்ப்பாட்டம் கண்டிக்கிறோம் 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 கண்டிக்கிறோம். விவசாயிகள் கோரிக்கையை நிராகரித்த மோடி அரசை கண்டிக்கிறோம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஈரப்பத அளவை அதிகரிக்க மறுக்கும் மோடி அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம். ஈரப்பத அளவை அதிகரிக்க மறுக்கும் மோடி அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம். கண்டிக்கிறோம் 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 கண்டிக்கிறோம். விவசாயிகள் விரோத போக்கை கண்டிக்கிறோம். விவசாயிகள் விரோத போக்கை கண்டிக்கிறோம். அடிக்காதே 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 அடிக்காதே. விவசாயிகள் வயிற்றில் அடிக்காதே. விவசாயிகள் வயிற்றில் அடிக்காதே. நிறைவேற்று 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 நிறைவேற்று. விவசாயிகள் கோரிக்கையை நிறைவேற்று. விவசாயிகளின் கோரிக்கையை நிறைவேற்று. புறக்கணிக்காதே 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 புறக்கணிக்காதே. விவசாயத்தை புறக்கணிக்காதே. விவசாயத்தை புறக்கணிக்காதே. அட்டக பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கு முதலில் எங்கள் பத்திரிகையாளர்களே, செய்தித்துறை நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கு எங்களுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக இங்கே பேசியவர்கள் அனைவரும் ஏன் இந்த போராட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணி நடத்தி கொண்டிருக்கிறது என்கிற செய்தியை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகர் அவர்கள் இந்த நாட்டு மக்களுக்காக, விவசாயிகளுக்காக அல்லும் பகலும் உழைத்துக் கொண்டிருக்கிறார். இதை யாரும் மறுக்க முடியாது. அந்த காரணத்தால் தான் தலைவர் கலைஞர் அவர்கள் 1972ஆம் ஆண்டு ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டத்தில் தொழிற்சாலைகளே கிடையாது என்கிற உயர்ந்த நோக்கத்தில் விவசாயிகள் விளைவிக்கிற நெல்லை நேரடியாக கொள்முதல் செய்திட வேண்டும் என்கிற வகையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தார்கள். அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்ட காரணத்தால் ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டத்தில் மட்டும் 50,000 பேர் வேலை வாய்ப்பை பெறுகிற மகத்தான பணியை தலைவர் கலைஞர் அவர்கள் செய்திருக்கிறார். ஆனால் இந்த இருக்கிற பழனிசாமி இதெல்லாம் அவருக்கு தெரியுமான்னா தெரியாது. இதை தம்பி சிவா அவர்கள் பேசுகிற பொழுது சொன்னார், பச்சை துண்டு பழனிசாமி என்று. படுத்து போய் பதவி வாங்குறவனுக்கெல்லாம் இதெல்லாம் தெரிவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் இந்த நாட்டு மக்களுக்காக, இந்த விவசாயிகளுக்காக, விவசாய தொழிலாளர்களுக்காக அல்லும் பகலும் அயராது உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரே தலைவர் நம்முடைய தலைவர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தலைவர் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. அந்த வகையிலே தான் தலைவர் தளபதி அவர்கள் இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கிற வெள்ள சீற்றத்தின் பொழுது ஆண்டுதோறும் ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாடு அரசு கடிதம் எழுதும். என்ன கடிதம் என்று சொன்னால், 22 விழுக்காடு உள்ள ஈரப்பத நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும், அதற்கு ஒன்றிய அரசு அனுமதி வேண்டும் என்று ஆண்டுதோறும் கடிதம் எழுதுவது வழக்கம், வாடிக்கை. அப்படித்தான் இந்த ஆண்டு எழுதினோம். இந்த ஆண்டு அமைச்சரை அனுப்பி பேச சொன்னோம், அதிகாரிகளை அனுப்பி பேச சொன்னோம். ஆனால் ஒன்றிய அரசு என்ன செய்தது? சிவா அவர்கள் குறிப்பிட்டதை போல இங்கே ஒரு குழு வந்தது. குழு வந்து விசாரித்தார்கள், பார்த்தார்கள், முளைத்த நெல்லை பார்த்தார்கள், விவசாயிகள் கண்ணீர் வடித்தார்கள், அதையும் பார்த்தார்கள். பார்த்துவிட்டு சொன்னார்கள், இங்கே சிறப்பாக இந்த கொள்முதலில் சிறப்பான மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்று பெருமைப்பட பேசினார்கள். ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற மோடி அவர்கள் இந்த உத்தரவு போட்டிருக்கிறார். எப்ப கோயம்புத்தூரிலிருந்து கூட்டத்திலிருந்து புறப்படுவதற்குள்ளாக. அதற்கு காரணம் என்ன? அது அடிவரடிகளாக இருக்கிற ஒரு சில பேர் ஏதோ பேசினார்கள், அவர்களை பாராட்டினார்கள் என்று பாரதிய கம்யூனிஸ்ட் கட்சி தோழரும் விடுதலை சிறுத்தை கட்சிகள் தோழரும் இங்கே குறிப்பிட்டு சொன்னார்கள். அவர்களை பற்றியெல்லாம் பேச வேண்டியதில்லை. விவசாயிகள் விளைவித்த நெல்லை அறுவடை செய்த நெல்லை விற்க முடியாமல் சங்கடப்படுகிறார்கள். அதற்கு ஒன்றிய அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என்கிற உணர்வாவது உனக்கு இருக்கிறதா என்றால் இல்லை என்பதை தெரிவிக்கிற வகையிலே தான் 2 தினங்களுக்கு முன்பாக
22 விழுக்காடு நெல் கொள்முதல், ஈரப்பதம் உள்ள நெல்லை கொள்முதல் செய்ய முடியாது என்ற உத்தரவை போட்டிருக்கிறாய்.